எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் பாயசம் காம்போல பார்க்க போகிறது வந்துட்டு வெள்ளை காராமணி சுண்டல். ஆக்சுவலி இந்த சுண்டல் வெரைட்டி வந்துட்டு நான் 2017 என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல அது அவ்வளோ பாப்புலர் ஆகும்ட்டு. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் என்னோட பிளாக்லேயே வந்துட்டு அப்டேட் பண்ணேன். ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரௌட் ப்ளீசர் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாயசத்துக்கு வந்துட்டு ஜவ்வரிசி பாயசம். இன்னைக்கு கால பசங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா போபா கீர். ஜவ்வரிசிங்கிறது என்ன வெறும் போபா இல்லையா? போபா டீக்கு பதிலாக நம்ம போபா பாயசம்னு பண்ண போகிறோம். ஸோ அதான் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டலுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு காராமணி வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து எப்பயும் போல் ப்ரெஷர் குக்கரில் பாட் இன் பாட் மெத்தடில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு இங்கே கிடைக்கிற காராமணி வெரைட்டி வந்துட்டு ஒரு விசிலுக்கு மேலே விட்டேன்னா அது அப்படியே குழஞ்சிடும். அதனால் ஒரு விசில் தான் எப்பயுமே. பேரலி ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஒரு அரை கப் அளவுக்கு இந்த பெரிய ஜவ்வரிசியை வந்துட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காராமணி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் குழத்து அப்படியே ரொம்ப அப்படியே முஷியாக இருக்காது. நீங்கள் கிளறும் போதெல்லாம் அது அப்படியே முஷியாக ஆகிடாது. இப்போ இந்த ஃப்ரெஷ் மசாலாவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இலை. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, என் பிளாக்லேயும் இருக்குது. அதை வந்து தண்ணி விடாத அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலெண்ணெயும் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேக வச்ச வெள்ளை காராமணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் வந்துட்டு அந்த ரெட் கலர் அந்த பருப்புலேயும் நீங்கள் பண்ணலாம். இதே இது நீங்கள் வந்து வேறு சுண்டல் பருப்புலேயும் இது நீங்கள் செய்யலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம பச்சையாக புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலி இதில் வந்து கேரட்டும் சேர்க்கணும். நான் அந்த சேர்க்குற கிளிப்பை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஒரு கேரட் அரை கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சுண்டல் வந்துட்டு ரெடி. இப்போ பாயசத்துக்கு வந்துட்டு 4 கப் அளவுக்கு ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து 2% மில்க்கும் வந்துட்டு எடுத்துக்கலாம். அது வந்து பால் வந்துட்டு லைட்டாக அந்த மேலே வந்துட்டு ஒரு மாதிரி நுரக்கட்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்துட்டு சேர்க்கணும். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோமா, அதனால தான் நான் கேனை வந்துட்டு நல்லா அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஜவ்வரிசி வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். அதுதான் அதோட இந்த ஸ்டேஜ். எனக்கு இந்த ஜவ்வரிசி பாயசத்தில் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெனிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடரோ இல்லைன்னா மேங்கோ ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடரோ ஆட் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு அந்த பாயசத்தில் இருக்கிற அந்த பாலையே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா குக் ஆகணும். அது வந்துட்டு அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்து கொஞ்சமாக குங்குமப்பூ. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதால நான் இதில் வேறு ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கல. ஏன்னா 2 காம்பினேஷனும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூவே கூட ஆப்ஷனல், ஏன்னா நம்மளுக்கு கஸ்டர்ட்லேருந்தே ஃப்ளேவர் வந்துட்டு வந்துடும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். இந்த பாயசம் ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கெட்டியாகும், ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா. கடைசியாக இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய்யில் நான் நிறையவே நட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே பிஸ்டாஷியோஸ், கொஞ்சம் ஆல்மண்ட், வால்நட். உங்களுக்கு நட் அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வெறும் ரைசன்ஸ், திராட்சை மட்டும், வளர்ந்த திராட்சையை மட்டும் ரோஸ்ட் பண்ணி போடலாம். இந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் வந்துட்டு இப்போ பாயசத்து கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயசம் வந்துட்டு ரெடி. இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்துட்டு சாதாரணமாக மீறாது. சில டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணி அதை வந்துட்டு நம்ம பாப்சிக்கல் மோல்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நான் போட்டு ஃப்ரீஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன வயசில் பால் ஐஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டியே நான் இதில் அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். இந்த காம்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
2 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு 7வது நாள் இந்த நவராத்திரி சுண்டல் பாயசம் காம்போ நான் ஷேர் பண்ணுறது. இது வரைக்கும் எந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏதாவது காம்போஸ் மாற்றி பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி இந்த நவராத்திரிக்கு செஞ்சீங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கலாம் இல்லையா. ஸோ நாளைக்கு இன்னொரு காம்போவில் பார்க்கலாம். பை.